ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு தமிழர், நாடு கடத்தப்பட்ட ஒரு தமிழர், அதுவும் இலங்கை தமிழருக்கு ஏற்பட்ட ஒரு அவல நிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வணக்கம் மக்களே, புதுதாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோ என்னத்தை பற்றின்னு சொன்னால், ஒரு நபர், அதாவது ஒரு இலங்கை தமிழர், அதாவது அவரோட பேர் சுதர்சன். ஸோ அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது 2010 19 காலப்பகுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார். ஸோ 2019ஆம் ஆண்டு அவரை நாடு கடத்துறாங்க. ஸோ இலங்கைக்கு அவரை திருப்பி அனுப்புறாங்க. பட் அவருடைய ஃபேமிலி யூகேல இன்னமும் இருக்கிறாங்க. ஸோ அவருடைய மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு அவரை நாட்டு கடத்துறாங்க இலங்கைக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் இல்லீகலா ஒர்க் பண்ணியிருக்கிறார். அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அவர் இல்லீகலா ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஸோ அது எந்த சூப்பர் மார்க்கெட் சொல்லி பார்த்தோம்னா, அது ஒர்க் பண்ணியிருக்கிற சூப்பர் மார்க்கெட் பேர் டெஸ்கோ. ஸோ டெஸ்கோ யூகேல ஒரு ஃபேமஸான ஒரு சூப்பர் மார்க்கெட். அஸ்டா, அல்டி மாதிரி டெஸ்கோ ஒரு ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட். அதில் நல்ல வேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இல்லீகலாக அவர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுனால அவரை பிறகு இமிக்ரேஷனால் அவரை நாடு கடத்தி இருக்காங்க. ஸோ அவருடைய விசா ரெஸ்ட்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன இல்லீகலாக ஒர்க் பண்ணாருன்ற சரியான தகவல் இல்லை என்றாலும், அவர் இல்லீகலாக ஒர்க் பண்ண காரணத்தினால அவரை நாடு கடத்திருக்கிறாங்க. நாடு கடத்தின பிறகு அவர் இலங்கையிலிருந்து அவர் நிறைய தடவை அப்பீல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது திருப்பி நாட்டுக்கு, அதாவது யூகேக்கு போக வேண்டும். அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நான் யூகேக்கு போக வேண்டும்னு சொல்லி அவர் 5-6 முறை அப்பீல் பண்ணி அவருடைய அப்பீலை நிறைய தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிறகு கடைசி கட்டத்தில் அதாவது 2023 காலப்பகுதியில் நீதிமன்றத்தால் அவருடைய கேஸ் அக்செப்ட் பண்ண பிறகு ஏற்பட்ட டிலே. அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், அக்செப்ட் பண்றாங்க, மே ஜூன் காலப்பகுதியில் அக்செப்ட் பண்றாங்க. பட் அவருடைய விசா கிடைக்காத பட்சத்தில் அவருக்கு ஒரு டிப்ரெஷன் ஆயிருக்குது. டிப்ரெஷன் ஆன காரணத்தினால அவர் மாரடைப்பினால தற்போது இறந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுது. அவர் இறந்ததற்கான காரணம் மாரடைப்பு என்றதுதான் உண்மையான காரணம். பட் அவருடைய மனைவி என்ன கூறுறான்னு சொன்னா, அவர் பிள்ளைகளை பார்க்காமல், அதாவது கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல பிள்ளைகளை பார்க்காம இருந்த காரணத்தினால அவருக்கு டிப்ரெஷன் ஆனது. டிப்ரெஷன் ஆனதுனால தான் வீட்டில் யாரும் இல்லாத போது அவர் விழுந்து மாரடைப்பினால இறந்திருக்கிறார். இது எந்த விதத்துல சரி, எந்த விதத்துல பிழை என்றதை நாங்கள் வாதம் மேற்கொள்ள முடியாது. நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் சொல்றாங்க, அது இமிகிரேஷன் லேட்டான காரணத்தினால தான் அவருக்கு இறப்பு நேர்ந்துட்டதாக நிறைய பேர் சொன்னாலும், அதுல மூல காரணம் நாம பார்க்க வேண்டும். மூல காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லீகலா ஒர்க் பண்றது. நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவால் நீங்கள் யூகேக்கு வாரீங்க, கனடா போன்ற நாடுகளுக்கு வாரீங்க. பட் உங்களுடைய விசா ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஒர்க் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலது ஒர்க் ஹவர்ஸ் இருக்குது, சிலது இல்லீகலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது. அதாவது அசைலம் சீக்கர்ஸுக்கு சில விசா கேட்டகரிஸ் இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சிலது ஒர்க் பண்ண முடியாது. உங்களுடைய செலவுகளை அரசாங்கம் ஏற்கும். அரசாங்கம் ஏற்கும் பட்சத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது, கை காசுக்கு ஒர்க் பண்ண முடியாது. பட் இவர் கை காசுக்கு ஒர்க் பண்ண இல்லை, அவர் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தனால தான் அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் சொல்கிறாங்க. இந்த விடயத்தை நம்ம யோசிக்கும் போது எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இல்லீகலான எந்தவித ஆக்டிவிட்டிஸும் நீங்க பண்ணாதீங்க. அது எந்த தூரத்துக்கு இருக்குதுன்றது இப்ப நீங்க இந்த காணொளி மூலமாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. முடிந்த வரைக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க ஈடுபடாம இருக்கும் பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுக்கு பின் இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது எந்தவித எஃபெக்டும் ஆகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. காரணம், இப்ப இன்னொரு காரணம் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த மனைவி பிள்ளைகள் கிட்டத்தட்ட யூகே கவர்மெண்ட் பார்க்கும் தான். பட் ஆனாலும் ஒரு தகப்பனை இழந்த துயரம் அந்த மனைவி மக்கள் மீள முடியாது. அதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விடயமாக இருக்குது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையின் சரித்திரமும் அதுதான். அவருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் டிப்ரெஷனால இருந்தது. அதாவது அவர் யூகே இமிகிரேஷன் மேல அவங்க பழிய போடுறாங்க. பட் அவங்க பழி போடுறதும் சரிதான். பட் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்க வேண்டும். ஸோ அவருக்காக நம்ம லோ மாற்ற முடியாதுன்னு சொல்லி வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். ஸோ இருக்கிற லோ கரெக்டாக தான் இருக்குது. அவர் ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்ற முடியாது. மாற்ற முடியாத பட்சத்தில் இருக்கிற விதத்துல தான் அது மேற்கொள்ளப்படும் என்று சொல்றாங்க. ஸோ அந்த வழக்கை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது
அவர் வந்து நாட்டுக்கு திரும்பலாம், அதாவது பிரித்தானியாவுக்கு திரும்பலாம் என்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் உள்துறை செயலகம் ஏற்படுத்திய தாமதம் காரணமாக அவர் பிரித்தானியா திரும்பாமலே உயிரிழந்து விட்டதால அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்து உண்மையா துயரத்துல தான் ஆழ்ந்துள்ளனர். இலங்கை தமிழரான சுதர்சன், அதாவது அவருக்கு வந்து வயது வந்து 41, 2019 வந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி பிரித்தானியாவில இருந்து இலங்கைக்கு வந்து நாடு கடத்தப்பட்டார். அதுவும் அவருடைய அந்த நாள் வந்து ஒரு திருமண நாள், அவருடைய திருமண நாள் தான் சொல்றாங்க. சட்டவிரோதமாக அவர் பணிபுரிஞ்சதுக்கும் அது மட்டும் இல்லாம போலி ஆவணங்களை பயன்படுத்தின அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்ததுதான் அவங்க வந்து நாடு கடத்தினாங்க. ஒருவேளை அவர் ஒப்புக்கொள்ளாம இருந்திருந்தால் ஒருவேளை அவர் வந்து நாடு கடத்தாம இருந்திருப்பாங்க. அவருக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவருடைய மனைவியோட பேர் வந்து சுபத்ரா, மகன் வந்து பிரியன், மகள் வந்து பிரியங்கா. அதாவது மகன் வயது வந்து 9, மகளுக்கு வந்து 8 வயது. அவங்கள விட்டுட்டு தான் அவர் வந்து சுதர்சன் வந்து இலங்கை திரும்பி இருக்கிறாரு. ஸோ இந்த தீர்ப்பு வந்து எப்போ மாறியதுன்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு அதாவது 2023 நவம்பர் மாதம் புலம்பெயர் தீர்ப்பாயம் ஒன்று வந்து இவர் வந்து திரும்பலாம் என்று சொல்லி தீர்ப்பளிக்குது. ஆனால் உள்துறை செயலகம் வந்து சுதர்சன் பிரித்தானியா திரும்புவதற்கான விசா நடைமுறைகளை பல மாதங்களாக தாமதப்படுத்தி வந்துள்ளது. பின்னர் மனித உரிமை சட்டத்தறிஞர் நாககந்தையா, அதாவது உள்துறை அலுவலகத்தில் வந்து தாமதத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை துவக்கிய பிறகே மன்னிப்பு கேட்டுக்கொண்ட உள்துறை செயலகம் இம்மாத துவக்கத்துல சுதர்சன் பிரித்தானியா திரும்புவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கி இருக்குது. ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இம்மாதம் 19ஆம் தேதி, அதாவது மே 19ஆம் தேதி வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் தங்கியிருந்த வீட்டிலேயே சுயநிலைவு இழந்து வந்து சுதர்சன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில அவர் வந்து உயிரிழந்திருக்கார். அவருடைய மரணத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, செப்சிஸ் என்ற ஒரு பிரச்சனை காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுது. மனைவி பிள்ளைகள் வந்து பிரிந்த சுதர்சன் மன அழுத்தத்தில் இருந்ததாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அவர் சரியா சாப்பிடவும் இல்லையா, அது மட்டும் இல்லாம உடல்நலனை கவனத்தில் கொள்ளவும் இல்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரித்தானிய உள்துறை செயலகம் ஏற்படுத்திய தாமதம் காரணமாக தான் உயிரிழந்துள்ளதாக அவருடைய மனைவி வந்து குற்றச்சாட்டுறாங்க. இதுதான் உண்மையாக நடந்தது. ஸோ மக்களை இதுவரைக்கும் வீடியோ பார்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, புதுதாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு எப்படி போகிறது, வெளிநாட்டு UK லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி என்றது எல்லாமே ஃபுல்லாக இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஃபுல் சேனலில் வந்து UK, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு எப்படி போகிறது, கன்சல்டன்ட் இல்லாமல் எப்படி போகிறது என்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் பண்ணுங்க. என்னுடைய மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கனடாவுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான வழிமுறைகள், விளக்க முறைகள் எல்லாமே இருக்கு. அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன நன்மை தீமைகள், வெளிநாட்டில் இப்படி போய் லைஃப்ல செட்டில் ஆகாம இல்லாட்டி அந்த காசை வச்சுக்கொண்டு இந்தியா, இலங்கை போன நாடுகளில் பேசாம இருந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பிசினஸ்ல செய்ய முடியுமான்றது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ மறக்காம போய் வீடியோ பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான See you on another video. Cheers மக்களே.